இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடு, த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வசனம் 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பாருங்கள் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்று கொரிந்தியர் புத்தகம் நமக்கு சொல்கிறது. இந்த இடத்துல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் உலகத்தின் ஞானத்தை அல்ல, கர்த்தருடைய ஞானத்தையை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளவும் பகுத்தறியவும் நம்மால் முடிகிறது. அதே போல தான் தேவனுடைய மக்களாக நாம் பரிசுத்தமானவர்களாகவும் அவருக்கு என்று பிரிக்கப்பட்டவர்களாகவும் வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமை அளிக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியின் வெளிப்பாடு நாம் பெறும் பொழுது பாருங்க, இந்த வசனம் அற்புதமாய் நமக்கு புரியும் பாருங்க. ஏன்னா அந்த தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்த பண்ணினவைகளை நம்ம கண்ணு பார்க்கவும் இல்லையா, நம்ம காதும் கேட்டதுமே கிடையாதான். அதாவது நம்ம புத்திக்கும் அதை எட்டுனதே கிடையாதான். பாருங்க, நம்ம மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லையா. இதே அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 2:11, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டானா. அப்போ நம்ம மனுஷனுடைய ஆவினா என்னது? இப்போ நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம் இல்லையா? அதே தான் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் இல்லை? நம்மை போல தான் அவனும் ஒரு மனுஷன். அப்போது அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது இல்லை? இப்போ நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்கள்ல, ஸ்கூலில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க, என்னை இப்படி திட்டாங்க. அப்போது நம்மளுக்கு அது ஏன் உடனே நம்மளுக்கு அதை புரியுது? ஏன்னா ஒரு மனுஷனுடைய காரியம் மனுஷனுக்கு புரியுது. அதே போல் ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியில் அவன் நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரில் வழியில் நடக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடில் அவன் வாழ்க்கையை நடத்தும் பொழுது பாருங்கள், தேவனுடைய ஆவியை அன்றி, அதான் இங்கே சொல்லுது, ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டானாம். இப்போ தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார் இல்லையா? அப்போ நமக்கு செய்கிறத நம்ம ஏன் இந்த மாம்சமான இந்த மனுஷனுடைய காரியங்களை, நம்ம உலக காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம புத்திக்கே எட்டாது. ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலில் நடக்கும் பொழுது பாருங்க, தேவனுடைய ஆவி, அதான் அந்த ஆவி நம்ம தரித்திருக்கிறோம் இல்லையா? அந்த ஆவின் வழியாக பாருங்க, தேவனுக்கு கூறியவைகளை நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. இப்போ அநேக சூழ்நிலையில் நம்மளுடைய லைஃப்பில் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் லைஃப் இவ்வளோதான் இல்லை, எனக்கு காரியங்கள் நடந்திருக்குது, இவ்வளோதான் எனக்கு லைஃபு அப்படின்னு ரொம்ப விரக்தியான நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் தேவன் இன்றைக்கு பேசுகிறார். ஏசாயா 64:4, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பாருங்களேன். இப்போ இருக்கிற லைஃப் நினச்சி ஃபெடப் ஆகாமல் கண்டிப்பாக தேவன் நமக்கு பெரிய காரியங்கள் நம்மளுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறணும்னா ஒன்றுமே இல்லை, அந்த அன்பில் நம்ம நிலைத்திருந்தாலே போதும், அவருடைய வசனத்தை நமக்குன்னு சுதந்திரித்தாலே போதும், விசுவாசித்தாலே போதும். என் லைஃப்பில் இப்போ இருக்குது இந்த பிரச்சனை, இதெல்லாம் நான் கடந்து போயிட்டுருக்கேன், ஆனால் இது கடந்து போகும். ஒரு மேகம் எப்படி கடந்து போகுதோ வானத்தில் இல்லை, அதே போல் இந்த பிரச்சனைகளாக நம்மளுக்கு கடந்து போய் தேவன் எனக்கு கூறியதை எனக்கு நிறைவேறும் என்ற இடத்துல நீங்கள் நிற்கும் பொழுது உறுதியாய் அற்புதம் நம்ம பார்ப்போம். வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். பாருங்கள், யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்களேன், ஆதியாகமம் புத்தகம் 37-50 அதிகாரம் வரைக்கும் படித்து பாருங்கள். அவன் வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனைகள், போராட்டம், சகோதரர்கள், பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, எப்படி ஒரு பொறாமை பாருங்கள். இன்னும் அந்த உலகத்தில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை? இதுதான் உலகத்திற்குரியவைகள், மாம்சத்துக்குரியவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்து இந்த யோசேப்பு சோர்ந்து போகலை பாருங்களேன். என் சகோதரர்கள்லாம் பின்னாடி குத்திட்டாங்களே, என்னை இப்படி குழியில் தள்ளிட்டாங்களே, விற்று போட்டாங்களே, அவன் அங்கலாய்ப்போட அவன் இருக்கவில்லை. அவன் ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணான் பாருங்க.
சிறைச்சாலைக்கு போனான், அவமானத்தை சந்திச்சான்ல. ஆனால் பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட மேன்மையான ஒரு இடத்தை அவனுக்கு வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேசத்தை ஆளுகிற பதவி அவனுக்கு கிடைத்தது. பாருங்க, அவங்களே திரும்பி இந்த யோசேப்புக்கிட்ட வந்தாங்க பாருங்க. இல்லை, அவனை தேடி வரும் பொழுது பாருங்க, அவன் உலகத்துக்குரியவனா அவன் இல்லை பாருங்க. உலகத்துக்குரியவனா இருந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? அன்னைக்கு நீ எனக்கு குழியில தள்ளல, என்னை விட்டு போட்டல, ஏன்டா என்கிட்ட வந்தீங்க, உங்களுக்கு நல்லா வேணும் சொல்லி அவனை அனுப்பியிருப்பான். ஆனால் அவன் பாருங்க, அன்னைக்கு அந்த சகோதரர்களை நினைத்து அவன் கதறி அழுகிறான். அந்த சகோதரர்கள் பார்த்து அரவணைத்து நல்ல உணவு கொடுத்து நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுத்து அவன் தேசத்திலே குடியிருக்கப்படுகிறான். பாருங்க, இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம். இப்படிதான் இருக்கும். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்கு நிரப்பப்படும் பொழுது அவன் தேவனுக்குரியவைகளை தான் அவன் பார்ப்பான், தவிர உலகத்துக்குரியவைகளை பார்க்க மாட்டான். இந்த யோசேப்பு வாழ்க்கையை உங்கள் இருதயத்தில் வைத்துக்குங்க. இல்லை, எந்த காரியம் சரி, என்ன நடந்தாலும் சரி, இல்லை, ஆனால் தேவன் என்னோடு இருக்கார். அவர் அன்பு எனக்கு போதுமானதாக இருக்குது. எனக்கு அவர் வைத்திருக்குது என் கண்ணுக்கு இப்போ பார்க்கல, என் காது கேட்கல, இருதயத்தில் தோண்டலை. ஆனால் பரிசுத்த ஆவியான என்னை வழி நடத்துவார். அவருடைய வெளிப்பாடில் நான் நிரம்பும் பொழுது மேபி பாருங்கள், கர்த்தர் சொப்பனத்து மூலியமாக உங்களை காட்டுவார். இல்லாட்டி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு அற்புதம் உங்களுக்கு காட்டுவார், நடத்துவார். நீங்கள் நினைக்கிற காரியங்களை காட்டிலும் 100 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பார். செபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டுக்குள்ளாக எங்கள் வாழ்க்கை நிறைந்திருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வர இருக்கும் நாட்களெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் இந்த கடந்து செல்வதற்கான ஆண்டவரே தேவன் நீங்கள் அநேக அற்புதமான வாய்ப்புகளையும் தயவையும் வெற்றியையும் கொண்ட கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறீர் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.